ஆர்சிபி ஒரு வழியாக கப் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் இதுக்கப்புறம் சந்தோஷமும் பட முடியாது. பிகாஸ் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ஆமாங்க, நீங்கள் கேட்குறது சரிதான். பெங்களூரில் இருக்க விதான் சௌதா கிட்டே இவங்களோட ட்ராஃபியை ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க எல்லாரையும். பட் எல்லாருமே ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதாவது இப்போதைக்கு 15 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் 30 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லா காரணம் ஆர்சிபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. பட் இவ்வளோ ஹைப் எதுக்கு, அதே மாதிரி எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணி சாவணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த கூகுள்ல கூட இப்போ வரைக்குமே அப்லோட் ஆனது 3 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா உண்மையாவே 15 பேர் இறந்திருக்காங்க, 30 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கூகுள்ல கூட இந்த ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ண. இதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கிளிப்பை காட்டியிருந்தேன், இன்னும் 2 போட்டோஸ் வச்சிருந்தேன். அடுத்து இந்த ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ கூட. மீன்ஸ் இவ்வளோ நடந்து கூட இவங்க 3 பேர் தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே விஷயமே தெரிய விடாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. விஷயத்தை பண்ணுங்க, நாங்க வேணான்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால தான் இந்த மாதிரி எல்லா ஆர்சிபி பிளேயர்ஸுமே அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. அப்படின்னா இன்னும் ஃபேன்ஸ்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி கைஸ், இன்டிமேட்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. அதாவது இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். அப்படி பண்ணிட்டே வந்தாலுமே ஆர்சிபிக்கு இந்த ஃபைனல்ஸ் நடந்தது அகமதாபாத்ல, குஜராத். இவங்க இன்னும் நைட்டு கூட அவங்க கிளம்பலாங்க இருந்து காலையில தான் கிளம்பி வந்திருக்காங்க. ஆர்சிபி பிளேயர்ஸ்ல பாதி பேர் ஆல்ரெடி இந்த பெங்களூர்ல தான் எங்கேயோ ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்துச்சு. ஸோ அது வேற விஷயம். இங்க இன்னும் சில ஆர்சிபி பிளேயர்ஸ் வரணும், ஓகேவா? ஸோ அந்த ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயமே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வரதுக்கு லேட் ஆயிருச்சு, இன்னும் சீக்கிரமாவே நாங்க விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நல்ல விஷயம் பண்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஃபேன்ஸ்க்கும் எதுக்கு இவ்வளோ அவசரம்னு எனக்கு புரியல. எல்லாருமே ரஷ் பண்ணி என்னமோ விராட் கோலி கூட பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்க போற மாதிரி போறாங்க. இதெல்லாம் தேவையானு தான் எனக்கு கேட்க தோணுது. என்னமோ உலகத்துல யாருமே பண்ணாத சாதனை பண்ண மாதிரி. ஏன் மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே இவங்க 2 டீமு கூட கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இவங்க இவ்வளோலாம் ஷோக்கி பண்ணது இல்லை, ஃப்ளெக்ஸ் பண்ணது இல்லை. ஆர்சிபி ஒத்துக்கிறேன், 18 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க, ஹைப் இருக்கும். அந்த ஹைப்பு கூடயே இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி தெரிய வேணாம். நான் ஒத்துக்கிறேன், இன்னொன்னு இது அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் இந்த மாதிரி தேவையே இல்லாம அவசரமா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். சரி கைஸ், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, மே தேர் சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ் தான். நான் என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏதாவது பெருசாக பண்ண முடியும்னா மறக்காம கமெண்ட்ஸ் அதை சொல்லிட்டு போங்க.